வணக்கம் நண்பர்களே, இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஹோம் தியேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாச்சு. சரி, இப்போ ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இந்த பாருங்கள், எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 8 இன்ச் ஸ்பீக்கரு, ஹெவி மேக்னெட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பு, ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கரு, ஒரு டியூட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கரு, இது வந்து டியூட்ரு. இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு சப்பு ஸ்பீக்கரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அது வந்து 8 இன்ச் ஹெவி, 10 இன்ச் மேக்னெட்டு ஹெவியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D தியேட்ரு பாருங்கள், அருமையாக இருக்குது. அந்த தியேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இருட்டில் தான் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படி இப்படி இருக்குது. லைன் கொடுத்தது மட்டும் அப்படியே கொடுத்துருக்கோம். இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை. ஃபுல்லாகவே லைன் கொடுத்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். நான் அந்த டேப்பு எல்லாம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 3D தியேட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரில் ஒர்க் ஆகும். எனக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொஜெக்டரு, இந்த முன்னாடி இருக்கிற ப்ரொஜெக்டர் தான் ஃபிலிமெண்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குஷன் சீட்டு. நம்ம வந்து 3D தியேட்டரில் வந்து சீட்டில் உட்காந்துக்கிறது, அந்த 3D ஃபீலிங் வரும். அதுக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கண்ணாடியெல்லாம் இருக்குது. 3D கிளாஸ் பாருங்கள், ஃபுல்லாக 3D கிளாஸ் தான். இதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபேனு, இந்த பிளாஸரு பாருங்கள். இதுதான் வந்து 2 ப்ரொஜெக்டர் 3D ஃபிலிமெண்ட் வர்றதுக்காக. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சைடு அப்படியே வாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேர். இது பார்த்திங்கன்னா அந்த குஷன் சீட் பார்த்திங்கன்னா அந்த 3D. இப்போ வந்து ஒரு காரில் போகிறோம்னா கார் வந்து ரைட் சைடு டவுன் ஆகுதா, லெஃப்ட் சைடு டவுன், அது மாதிரி டவுன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த குஷன் சீட்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு டவுன் ஆகும். இது வந்து இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஷீட் பாருங்கள், இது வந்து கிராஸாக இருக்குது. அந்த சீட் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா அது சிஸ்டம் ரன்னிங்கில் இருக்கும்போது நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம், அதனால் அப்படியே வந்து நிற்குது. இங்கே பாருங்கள் ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சென்ட்டில் வந்து ஸ்பயர் ஆகுது, அது மாதிரி ஒரு பபுள்ஸ் மாதிரி எல்லாம் வரும். அது வந்து கொஞ்சம் நாளாக வந்து இது ஆப்ரேட்டிங்கில் நிறுத்திட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்குது. இது வந்து ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ஏசி கம்பல்சரி ஏசி வேணும். அப்படியே திரும்ப பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டரு, ஆம்பிளிஃபயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 CPU. ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் CPU, ஒன்று வந்து 3D அனிமேஷன் CPU. 2 தான் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பாக்ஸு. அப்புறம் எல்லாமே இப்போ ஃபால்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி ஆகுது. எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஃபினிஷ் ஆகலை. இன்னும் 1 ஹவர் 2 இருக்கும். அவங்களுக்கு வந்து செக் பண்ணி இப்போ வந்து படம் 3D தியேட்டரில் வந்து ஃபிலிமெண்ட் படம் போட்டு பார்த்துட்டு தான் போகிற மாதிரி ஐடியா இருக்குது. லேட்டான ஈவினிங் லேட்டானாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் போட்டுருக்கோம். இது பாருங்கள், இப்போ நம்ம ஆள் வந்து பிட் பண்ணிட்டுருக்கு. அப்படி ஓரளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. சால்ட்ரிங் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா காலையில் தெரிய வச்சுருவோம். இது பாருங்கள், அந்த சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது டவுனாக இருக்குது. இந்த சீட்டு வந்து அது மிஷினுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். இது வந்து எப்படி ரெடி பண்ணிட்டுருக்கோம்னா ஃபினிஷ் ஆகலை ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஆகிறது, இது அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ஃபயர் பபுள்ஸ் எல்லாம் வரதில்லை பாருங்கள், இதில் பபுள்ஸ் வரும். இதெல்லாம் இனிமேல் தான் அதை ரெடி பண்ணணும், ஒன்று ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் 2 இதில் பாடுது. நான் ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகலை, செஞ்சுட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தியேட்டர் போட்டு பாக்ஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். இன்னும் கம்ப்ளைண்ட் ஆகலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரில் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு சப்பு, 8 இன்ச் ஸ்பீக்கர். அது இல்லாமல் ஒரு 10 இன்ச்சு 8 இன்ச் மேக்னெட், இல்லை 10 இன்ச் மேக்னெட்டு 8 இன்ச்சு ஸ்பீக்கரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் கையில் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு வந்தோம். இல்லை பாருங்கள், இதெல்லாம் அந்த டியூட்ரு, இந்த பழைய மாடல் டியூட்ரு தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா இது ஜெயின்ஸில் 80 வாட்ஸ் மேக்ஸிமம் டியூட்ரு. இது 8 ஓம்ஸ் டியூட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு பாருங்கள். காயில் வந்து உள்ளவே பர்ன் ஆகி நின்றுடுச்சு. அதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம மில்லியன் டியூட்ரு தான் வாங்கி போட்டிருக்கோம் பாருங்கள். மில்லியன் டியூட்ரு போட்டிருக்கோம். இப்போ அப்படியே ஒர்க்கு போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 3D தியேட்டரு. அடுத்தது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டரு இருக்குது. ஒரு வீட்டுக்கு இதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அது நாளைக்கு போய்ட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணுறோம். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், ஏதாவது ஐடியானாலும் சொல்கிறோம், இல்லை வந்து ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒர்க்கு காலையிலேருந்து போய்ட்டுருக்கு, ஃபினிஷ் ஆகலை பாருங்கள். இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரு. இது பார்த்திங்கன்னா சைடில் வரும் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா சைடில் வரும். இந்த ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒர்க் முடியல. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த ஃபேனுக்கு நேரம் மேலே அந்த இடத்துல இந்த கிரில் கிட்ட வரும்.
ஒர்க்கு போயிட்டே இருக்குது, ஆனால் ஃபினிஷ் ஆகலை, செஞ்சிட்டே இருக்கோம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து 3D ஒரு மிரர் போட்டு ஒரு வீடியோ போட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்து கண்டினியூஸாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்குது, கண்டினியூஸாக பண்ண முடியாது. இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறப்படி ஈவினிங்கிறதால நைட்டில் இருந்தாலும் டல்லாக தெரியுது, ஃபிலிமெண்ட் கரெக்டாக இமேஜ் வரல. இது வந்து இமேஜ் டல்லாக தான் தெரியுது நண்பர்களே. இது வந்து உங்களுக்கு சரியாக வராது. நானும் எதுவும் கிளியரன்ஸ் பண்ணுறேன், ஓரளவுக்கு மேலே வரமாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனா இந்த ரைட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சரியாக வரல. தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த 3D தியேட்டர் ஃபிலிமெட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துருவோம் நண்பர்களே. இது MSC Audio யூடியூப் சேனல் பண்ணாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ